ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் சிலுவையில் இயேசு கூறிய மிகவும் ஆழமான ஒரு வார்த்தையாக உள்ளது. மனிதர்கள் அவரை நிந்தித்தார்கள், அடித்தார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த வேளையின் நடுவிலும் இயேசு கோபமாக பேசவில்லை. அவர் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தார். இயேசு, பிதாவே, இவர்களை தண்டியுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மாறாக, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார். இந்த உலக மக்கள் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது தேவனின் இருதயம். மனிதர்கள் தவறு செய்கிறார்கள். சில நேரங்கள் அவர்கள் செய்த தீமையை புரிந்து கொள்ளாமல் செய்கிறார்கள். ஆதலால் தான் இயேசு, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாது இருக்கிறார்களே என்றார். இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் உள்ளது. சண்டைகள், வெறுப்புகள், போராட்டங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இயேசு கற்றுக் கொடுக்கும் ஒரு வழி மன்னிப்பு. மன்னிப்பு ஒரு பலவீனம் அல்ல, அது தேவனின் பலனாக உள்ளது. மன்னிப்பு உலகத்தை மாற்றும். ஒரு குடும்பத்தின் ஒருவர் மன்னித்தால் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும். ஒரு சபையில் ஒருவர் மன்னித்தால் அந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சமூகத்தில் மக்கள் மன்னிக்க கற்றுக்கொண்டால் அந்த சமூகமானது ஒரு மாற்றத்தை, ஒரு உயர்வை காணும். இயேசுவின் சிலுவை உலகத்திற்கு சொல்லும், வெறுப்பு உலகத்தை காப்பாற்றாது, அன்புதான், மன்னிப்புதான் இந்த உலகத்தை காப்பாற்றும். சிலுவை நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. இயேசு சிலுவையில் இருந்தபோது மற்றவர்களை நினைத்தார். அதுவே தேவனுடைய அன்பின் உச்சமாக உள்ளது. எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் தேவன் மன்னிக்கிறார். நம் மனந்திரும்பி அவரிடத்தில் வந்தால் அவர் காருண்யம் கரத்தினால் நம்மளை ஏற்றுக்கொள்ள வல்லவராய் உள்ளார். அன்பானவர்களே, இன்று நாம் இந்த வசனம் நம்மை கேட்கிறது. நாம் மன்னிக்க தயாராக உள்ளோமா? நம் அன்பை தேர்ந்தெடுக்க தயாராக உள்ளோமா? இயேசு சிலுவையில் சொன்ன அந்த ஜெபம் இன்று உலகத்திற்கான அழைப்பாக உள்ளது. மன்னிப்பின் வழியில் நடப்போம், அன்பின் வழியில் வாழ்வோம், தேவனுடைய கிருபையை உலகத்திற்கு காட்டுவோம். விதமான அன்பும் மன்னிப்பும் உங்களிடத்தில் இருந்து தேவ அனுக்கிரகம் உங்களோடு இந்த நாளிலும், இந்த காலை வேளையிலும் தேவ அனுக்கிரகம் உங்களை தாங்க தேவன் உதவி செய்வாராக. God bless you.